எங்கம்மா போன? உங்க போன்ல தான்ப்பா ஐஷு கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்பவே இந்த போன்ல சார்ஜ் இல்ல, அதை சார்ஜ் போட்டுட்டு அப்படியே போய் டீயை போடு, குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். சரிப்பா. ஆமாமா, சிவகாமி பையன் தான் எல்லாத்தையும் வந்து பார்த்து விட்டான். போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிருக்கணுமா? இந்த மாதிரி டீ முதல்ல அத்தைக்கு டீயை கொடு. ஐயோ, பார்வையே சரியில்லையே. என்னையே இந்த அளவுக்கு முறைக்கிறாங்க. குட்டி மாமாக்காக என்ன ஆச்சோ தெரியல. கிருஷ்ணுக்கு லீவா இருந்தா தம்பி பாத்துக்கிட்டோம், இல்லன்னா எனக்கு ஒரு போன் பண்ணி நான் வந்துடுறேன். சரிங்க, நான் அப்படிதான் பண்ணணும், வேற வழி இல்ல. அடடா, என்ன டீ டைமா? வாங்க. என்ன உங்களுக்கும் டீ வேணுமா என்ன? ஆமா. ஏங்க, நீங்க டீ அதிகமா குடிக்க கூடாதுங்க. அதிகமா தானே குடிக்க கூடாது. இன்னைக்கு காலையில இருந்து ஒரு டீ கூட குடிக்கல நானு. அதனால டீ இப்ப எனக்கு வந்தே ஆகணும். ஏமா, ஒரு கப்பு தானே கூடாமா? அண்ணா, உங்களுக்கு இவரை பத்தி தெரியாது. ஒண்ணுன்னு ஆரம்பிப்பாரு, அப்படியே காலையில ஒண்ணு, மதியானம் ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணு, நைட் ஒண்ணுன்னு ஒரு நாளைக்கு 4 டீ குடிப்பாரு. ஆரம்பத்துல ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் ஒழுங்கா இருப்பாரு. கவலைப்படாதீங்க அத்தை, மாமாக்கு நான் சுகர் கம்மியா போட்டு தரேன். அட, நான் என்ன சுகர் பேஷண்டா கம்மியா போட்டு குடிக்க? நீ நார்மலாவே போட்டு கொண்டு வா. சரிங்க மாமா. மதியே இப்படி வந்து உட்காரு, வா. டீ ரொம்ப நல்லா இருக்குது டீமா. நார்மல் டீ மாதிரியே இல்லையே, என்ன ஸ்பெஷலா போட்ட? மசாலா டீ மாமா இது. நீங்களே ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் வந்திருக்கீங்க. மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டதுல வாயெல்லாம் கசப்பா இருக்கும். நார்மல் டீ குடிச்சா இன்னும் கசக்கும். அதனாலதான் உங்களுக்காக ஸ்பெஷலா போட்டேன். உண்மைதான், மாத்திரையே எனக்கு பிடிக்காது. அதை போட்டு போட்டு வாயே ஒரு மாதிரியா இருந்தது. இந்த டீ குடிக்கிறதுக்கு நல்லதா இருக்கு. ஆமா, இதை எப்படி போடுறதுன்னு கொஞ்சம் உங்க அத்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு போயேன். ஏன், எங்களுக்கு என்ன டீயா போட தெரியாது? இருந்தாலும் நீ போடுற டீ கொஞ்சம் சுமார் தான். அப்பனா இனிமே என்கிட்ட டீ கேட்காதீங்க. அண்ணன் வீட்டுக்கு போய் உங்க ரித்திகா கையில டீ குடிச்சுக்கோங்க. உண்மையை சொன்னா எப்படி கோவம் வருது பாருங்களேன். என்னம்மா நீயும் சிரிக்கிற? அவளை இப்படி தூக்கி வச்சு பேசி பேசிதான் திமிர் எடுத்து போய் திரியறா. சரிங்க மச்சான், நாங்க கிளம்புறோம். ஏன் மச்சான் அதுக்குள்ள கிளம்புறீங்க? சாப்பிட்டு போலாம்ல. பரவாயில்ல மச்சான், வேலை இருக்கு அதனாலதான். ராத்திரிக்கு ரித்திகா கையால சமைச்சது சாப்பிடலான்னு இருந்தேன். எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ரித்திகா ஒரு 2 நாள் இங்க இருக்கட்டுமே. இவர் வேற நேரங்கால தெரியாம எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. இவ எப்ப இங்க இருந்து போவான்னு நானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இவர் என்ன 2 நாள் தங்க வைக்க சொல்றாரு. ஐயா, இதெல்லாம் நீங்க என்கிட்ட கேட்கணுன்ற அவசியமே இல்ல மச்சான். நாளையில இருந்து அவளுக்கு காலேஜ் ஆரம்பிக்குது, செகண்ட் இயர். அதனாலதான் நான் கூப்பிட்டு போறேன். இல்லனா 2 நாள் என்ன, ஒரு வாரம் கூட தங்கட்டும். ஓஹோ, மேடம்க்கு நாளைக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகுதா? அப்ப சரி, அப்ப சரி. ஏன்னா அவதான் காலேஜுக்கு போறா, அம்மாவாவது ஒரு 2 நாள் என் கூட இருக்கட்டுமே. அம்மாவா? ஐயா, உங்க அம்மா ஒண்ணு நான் வேலை வாங்கிட மாட்டேன். ஒரு பேச்சு தனிக்காக தான் கேக்குறேன். ஏண்டிய, உனக்கு அம்மா இல்லையடி நானே? ஆமா, இது வரைக்கும் ஒரு நாளாவது இங்க வந்து தங்கிருக்கியா? எப்போதும் அண்ணன் வீட்லயே தானே இருக்க. இங்க வருவ, விருந்தாளி மாதிரி இருந்துட்டு போயிடுவ. சரி சரி, அம்மா இங்கே இருக்கட்டும். எப்பா சாமி, இப்போவாது உனக்கு மனசு வந்துச்சு உங்க அம்மாவை இங்க விட்டு போவ. ரித்திகா, அப்ப நான் நீ இங்கே இரு. நாளைக்கு காலையில வந்து நான் உன்னை கூப்பிட்டு போறேன். சரிங்கப்பா. ஏன் மச்சான், என்னாச்சு? காலேஜ் இருக்கு நீங்க, அப்புறம் நாளைக்கு வந்து கூப்பிட்டு போறேன்றீங்க? எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு மச்சான். 2 வாரமா ஒரு வேலை இழுத்துக்கிட்டே கிடக்கு. ஒரு வாரம் நிச்சயதார்த்தத்துக்கு அது இதுன்னு அலைஞ்சிட்டேன். ஒரு வாரம் ஆஸ்பத்திரி கையுமா அலைஞ்சாச்சு. அதனாலதான் இன்னைக்கு அவசியமா போயே ஆகணும். 6 மணிக்கு ஈவோ கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஏஎச்எம்ன்ற முறையில நானும் கூட இருக்கணும்ல. என்னாலதான் இத்தனை நாளா தள்ளி தள்ளி போச்சு. அதுக்கு தான் இன்னைக்கு கண்டிப்பா போயே ஆகணும். ஓ அப்படியா? அம்மா ஒரு தீயம் போறதுக்காக ஆட்டோ தான் சொல்லியிருந்தேன். அதான் அம்மா இங்கே தங்கிட்டாங்களே, அப்புறம் எப்படி நான் அவளை தனியா அனுப்ப முடியும்? அப்பா, நான் வேணா பஸ்ல போகட்டுமா? காலையில எத்தனை மணிக்குப்பா வந்து கூட்டு போவீங்க? ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போலன்னா மேம் கண்டிப்பா திட்டுவாங்கப்பா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பஸ்ல போறேன்ப்பா. அதெல்லாம் வேணா ரித்திமா, கூட யாராவது வந்தாலும் பரவாயில்ல. தனியா உன்னை அனுப்பிட்டு நான் எப்படி அங்க நிம்மதியா இருப்பேன்? இவ ஊரையே விட்டுடுவா. இவளை போய் தனியா அனுப்ப எங்க அண்ணன் பயப்படுது. வேலை இருக்குது ரித்திமா, வரேன்னு வேற சொல்லிட்டேன். அதனாலதான் நீங்க இருக்க சொல்றேன். இல்லன்னா அப்பா அப்படி சொல்லுவேன்னா? ஆட, எதுக்கு சொன்னதே சொல்லிக்கிட்டு. நீங்க வேலை இருக்குதுன்னா கிளம்புங்க மச்சான். அதான் கிருஷ்ண வீட்டுல தானே இருக்கான். ரித்தி எட்டு போய் வீட்டுல விட போறான். ஏங்க, இப்பதான் அவன் போய் டயர்டா இருக்குன்னு படுத்தான். என்ன டயர்டு? அதெல்லாம் போலாம். காலையில இருந்து சும்மா தானே இருக்கான். இல்லங்க அவன் இருக்கட்டும் மச்சான், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நானும் கூட இருந்து பார்க்க தானே செஞ்சேன். ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் மருந்து கிடைக்கும், அங்கே இங்கே அலைஞ்சு தெரிஞ்சு ஓஞ்சு போய் கிடக்குது புள்ள. அதெல்லாம் கிருஷ்ண எதுவும் கஷ்டப்படுத்த வேணாம். நான் வேலை முடிஞ்சா நைட்டு கூட வந்து கூட்டு போயிரு ரித்திகாவை. என்ன பேசுறீங்க நீங்க? நம்ம வீட்டு புள்ளி எட்டுன்னு போறதுல என்ன கஷ்டம் இருக்குது? ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, ஏன் தான் இவர் இப்படி இருக்காரு? என் உயிரை வாங்குறதுக்கே இப்படிலாம் பண்றாரு. கிருஷ்ணே, எப்பா கிருஷ்ணே. இந்த வரப்பா. ஹை ஜாலி, குட்டி மாமா கூட வண்டியில போறோம். சொல்லுங்கப்பா. என்னப்பா தூங்கிட்டு இருந்தியா என்ன? அப்பா எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா போன் தான் பாத்துட்டு இருந்தேன். ஏதாவது வாங்கிட்டு வரணுமா சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, மாமாக்கு ஏதோ வேலை இருக்குதான், வெளியே போறாரு. அம்மாச்சி வீட்டுல தங்கிக்கிறாங்க. அதனால ரித்திகாவை தனியா அனுப்ப முடியாது. அவளுக்கு வேற நாளைக்கு காலேஜ் இருக்குதான். அதனால நீ கொஞ்சம் அவளை இட்டுன்னு போய் வீட்டுல விட்டு வந்துறியா? அதெல்லாம் முடியாது, வேலை இருக்குன்னு சொல்லுடா. அப்பா, அது வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா. மச்சான், எதுக்கு தம்பியை கஷ்டப்படுறீங்க? நான் பாத்துக்கிறேன், விடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க மச்சான். கிருஷ், ரித்திகாவுக்கு நாளைக்கு காலேஜ் இருக்குதான். அதனாலதான் உன்னை கேட்கறேன். இல்லன்னா நான் உன்னை தொலை பண்ணுவேன் சொல்லு. இல்லப்பா, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஃப்ரெண்டு வர சொல்லியிருந்தான். அதுக்காக தான் யோசிக்கிறேன். சரிப்பா, நீ தாராளமா போ. அப்படியே போற வழியில ரித்திகாவை வீட்டுல விட்டுடு. இதுல என்ன இருக்கு உனக்கு? அது வந்துப்பா. இந்த அத்தை என்ன சொல்லுச்சுன்னு தெரியலையே. குட்டி மாமா இந்த அளவுக்கு யோசிக்கிறாரு. என்னப்பா? சரிப்பா, நான் கூப்பிட்டு போறேன். அப்புறம் என்ன மச்சான், கிருஷியை கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டான். நான் பிள்ளைய பார்த்து பத்திரமா அனுப்பி வைக்கிறேன்.
இப்ப நீங்க நிம்மதியா உங்க ஸ்கூல் வேலையை பார்க்கலாம். நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல நீங்க கேட்க மாட்டீங்க. இந்த மாதிரி ரித்திகா புக் ஏதோ வாங்கணும்னு சொன்னல, அது நம்ம நாளைக்கு வாங்கிக்கலாம். இப்ப எதுவும் கடைக்கு எதுவும் போய் அலைஞ்சிட்டு இருக்க வேணாம். நேரா வீட்டுக்கு போய் இறங்கிடு, சரியா? ம். மதி வரமா, அம்மா வரேன். சரிங்க அண்ணே. தெரியாதனமா அம்மாவை இங்க இருக்க சொல்லி நானே எனக்கு காப்பு வச்சுக்கிட்டேன். தோபால் கிருஷே, நேரா அவளை இட்டுன்னு போய் வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் உன் ஆபீஸ் வேலை எது இருந்தாலும் பாரு. அவளை கூட கூட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காத. வண்டியில வரும்போது லொடலொடன்னு ஏதாவது பேச்சு கொடுக்கத்தான் செய்வா. ஆனா நீ எதுக்கும் பதில் பேச்சு பேசக்கூடாது, என்ன? அம்மா எதுக்காக கோவப்பட்டேன், ஏன் இப்படி சொல்றேன்றதெல்லாம் உனக்கே புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுதுமா, நான் எதுவும் பேச மாட்டேன். சரி சரி, அவ வரா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். இங்க பாரு ரித்திகா, ஐஸ்வர்யாக்கும் கிருஷிக்கும் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். அதனால நீ அவன் கூட வண்டியில போகும்போது ரொம்ப மரியாதையா உட்காந்துட்டு போகணும். தோல் மேல கையை போடுறது, நெருக்கமா உட்காந்துட்டு போறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு கண்ணு போல இருக்காது. கீழே விழாம இருக்க, அந்த பக்கம் கம்பி இருக்கு, அதை பிடிச்சுக்கோ. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரம், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நம்ம என்னத்தான் உஷாரா இருந்தாலும் புள்ள மனசை கெடுத்துருவாளோன்னு பயமா இருக்குது. என்ன ஆனாலும் எத்தனை வருஷம் போனாலும் ஐஸ்வர்யா தான் இந்த வீட்டுக்கு மருமவளா வரணும். ஆனா இவளை இப்படி விடக்கூடாது. இரு இரு, உனக்கு ஒரு வேட்டு வைக்கிறேன். குட்டி மாமா, குட்டி மாமா, என்ன பதிலே பேச மாட்டாரு? இந்த அத்தை வேற என்ன கோடி முட்டிச்சோ தெரியல. குட்டி மாமா, ஏன் எதுவுமே பேச மாட்டீங்க? இதுக்கு மேல விட்டா சரி வராது. ஆயுதத்தை கையில் எடுத்துட வேண்டியதான். என்ன இவ அழுதுகிட்டே வரா? என்னாச்சு? என்னன்னு கேட்கலாம், ஆனா அம்மா தான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. சரி, அப்படி கண்டுக்காத மாதிரி போயிடுவோம். குட்டி மாமா, பின்னாடி ஒருத்தி அழுதுகிட்டே வர, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? கல் நெஞ்சக்காரா. குட்டி மாமா, நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களா? இப்ப பேசலன்னா உங்க கூட நான் வரவே மாட்டேன். பேச மாட்டீங்களா? சரி, வண்டி நிறுத்துங்க. காதுல வேலையா? வண்டி நிறுத்துங்கன்னு சொன்னேன். இப்ப நீங்க நிறுத்தல, நான் வண்டியில இருந்து அப்படியே குதிச்சிடுவேன். ரொம்ப தேங்க்ஸ் வண்டியை நிறுத்தினதுக்கு. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் பஸ்ல போய்க்கிறேன். இந்த ரித்தி என்ன லூசா? ஏன் இப்படி பண்றா? அப்பா வேற பத்திரமா வீட்டுல எடுத்துன்னு போய் விடணும்னு சொல்றாரு. ஆனா அம்மா இவகிட்ட பேச்சே வச்சுக்காதன்னு சொல்றாங்க. நான் யார் சொல்றத கேட்பேன்? ரித்தி, ரித்தி ஒரு நிமிஷம் நில்லு. ஐயா, என்கிட்ட கூட பேசாதீங்க. என்கிட்ட கூட பேசக்கூடாதுன்னு உங்க அம்மா சொல்லியிருக்காங்கல்ல. நில்லுன்னு சொன்ன உடனே இப்ப என்ன உன் பிரச்சனை? ஐயா, என்கிட்ட கூட பேசாதீங்க. என்கிட்ட கூட பேசினா உங்க அம்மா திட்டுவாங்க. என்னதான் வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டீங்களா? லூசு, என்ன பேச்சு இது? நார்மலா பேசு. யார் உன்னை ஒதுக்கி வச்சது? அத்தை தான். அவங்க தானே என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க உங்ககிட்ட. அது அது இல்லையே, அம்மாலாம் எதுவும் சொல்லலையே. சும்மா பொய் சொல்லாதீங்க. உங்களையும் தெரியும், அத்தையை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சரி, இப்ப என்ன அதுக்கு? என்ன இப்படி கேக்குறீங்க குட்டி மாமா? அப்ப எல்லாமே அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? என்ன என்ன சொல்ல வர நீ? அது வந்து ஏன் குட்டி மாமா, ஐஷுக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்கா? எனக்கு இல்லையா? என்ன உங்களுக்கு பிடிக்குமா குட்டி மாமா? நீ என்ன பேசுறேன்றத புரிஞ்சுதான் பேசுறியா? நம்ம ரெண்டு பேருக்குள்ள உனக்கு என்ன வேணும்? எனக்கு உங்க கூட வாழணும், உங்க கூடவே இருக்கணும், உங்க கூட சிரிச்சு பேசணும், சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடணும். எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா உங்க தோல்ல சாஞ்சு நான் அழணும். அதே சந்தோஷம் வந்தா மொதல்ல உங்ககிட்ட தான் சொல்லணும். மொத்தத்துல என் வாழ்க்கை முழுசும் உங்க கூடவே தான் இருக்கணும். எஸ், ஐ வாண்ட் டு பி வித் யூ அண்ட் ஐ லவ் யூ. போதும் ரித்தி, என்ன பேசுற நீ? உனக்கும் எனக்கும் 6 வயசு வித்தியாசம். நீ என்னை விட சின்ன பொண்ணு. இப்போ படிக்கிற வயசுல இருக்க. இந்த வயசுல உனக்கு எப்படி இப்படிலாம் தோணுது? காதலுக்கு வயசுலாம் கிடையாது குட்டி மாமா. 20 வயசுல தான் காதல் வரும், 60 வயசுல வரும். இது காதல் இல்ல ரித்தி, சிம்பத்தி. ஐஷு இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னதுனால எனக்காக வருத்தப்பட்டு என் மேல வந்த ஈர்ப்பு தான் இது. இல்ல குட்டி மாமா, இது சிம்பத்தியால வந்த லவ் இல்ல. சின்ன வயசுல இருந்தே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அது காதல்னு எனக்கே தெரியல. வீட்ல எல்லாரும் ஐஷுக்கும் உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசுவாங்க. அதனால என் காதலை நான் பெருசா சொல்லிக்கல. அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, இது நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்பதான் என் காதலையே நான் உணர்ந்தேன். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா இப்ப நம்ம வீட்டுல சூழ்நிலை சரியில்லை. அதான் கொஞ்ச நாள் போகட்டும்னு வெயிட் பண்ணேன். அத்தை இன்னைக்கு என் மேல கோவப்பட்டதை பார்க்கும்போது இதுக்கப்புறம் நான் சொல்லாம இருந்தா அது எனக்கு நல்லது இல்லைன்னு தோணுச்சு. அதான் இப்பவே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அம்மா உன் மேல கோவப்பட்டாங்களா? ஏன், நீ என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணல குட்டி மாமா. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐஷுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கணுன்றதுதான் அவங்களோட எண்ணம். அதனாலதான் நான் உங்க கூட சகஜமா பழகிறத கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் கூட பேசக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அத்தை என்ன தப்பா நினைக்கிறதுனால எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனா அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக என் கூட பேசாமலே வரீங்களா குட்டி மாமா? ஒருவேளை ஐஷுக்கும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கலன்னு அத்தை வேற யாராவது பொண்ணை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் ஏன் நிலைமை? ரித்தி, நீ புரியாம பேசுற. நான் சொல்றத கேளு. நான் சொல்றதை நீங்க கேளுங்க குட்டி மாமா. இது ஒரு சிம்பத்தி லவ் இல்ல, என் மனசோட ஆழத்துல இருந்து வந்த உண்மையான லவ். எந்த சிச்சுவேஷன்லயும்
உங்களை தவிர வேற யாரையும் என்னால லைஃப் பார்ட்னரா யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களை எனக்கு பிடிக்கும் குட்டி மாமா. இந்த கல்யாண பிரச்சனை எங்க போய் முடியும்னு தெரியல. அதனாலதான் இப்பவே என் விருப்பத்தை சொல்லிட்டேன். ரித்தி, அவசரப்படாத. இல்ல குட்டி மாமா, நான் அவசரப்படல. நிதானமா தான் இருக்கேன். உங்களையும் அவசரப்படுத்த மாட்டேன். யோசிங்க, நிதானமா யோசிச்சு நம்ம 2 பேருக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல முடிவை சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். அது வரைக்கும் எப்போதும் போல என் கூட பேசுங்க குட்டி மாமா. நீங்க பேசாம இருந்தா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. நீ ஒரு தீ என்றால் நான் குளிர் காய்வேன், அன்பே தீயாயிரு. நீ ஒரு முள் என்றால் நான் அதில் ரோஜா, அன்பே முள்ளாயிரு. நீ வீரமான கள்ளன் உள்ளூரும் சொல்லுது, நீரமான பாறை என் உள்ளம் சொல்லுது. உன்னை மொத்தம் நேசிக்கிறேன், உந்தன் மூச்சை சுவாசிக்கிறேன். நீ வசிக்கும் குடிசை என் கனவு மாளிகை, காதலோடு பேதமில்லை. உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ்வு இன்னும் நெஞ்சு சொல்கின்றது. பூவோடு பேசாத காற்றென்ன காற்று ஒரு பூஞ்சோலை கேட்கின்றது. சட்டுன்னு வாயாண்டியே, நீ வரதுக்குள்ள நல்ல நேரமே போயிடும் போல இருக்கு. வா இருக்கா, இது பழைய போட்டு சரியா போட்டவே முடியல. வா போவோம். ஏங்கா, அந்த சின்ன பொண்ணுகிட்ட போய் இப்ப ஜாதகம் வாங்கி ஆகணுமா என்ன? ஏண்டி ஏன் இப்படி கேக்குற? அவங்க யாரு என்னன்னே தெரியாது. இப்பதான் இந்த ஊருக்கே வந்துக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்கள நம்பி பொண்ணு கொடுக்குறேன்ற? ஏய், வசதியா இருக்காங்க, நம்ம ஆளுங்களாவும் இருக்காங்க. அது போதாதா? ஜாதகம் மட்டும் பொருந்துட்டோம், அதுக்கப்புறம் பையனை பத்தி விசாரிச்சுக்கோ. சரி, லீலா கிட்ட கல்யாணத்தை பத்தி எதுவும் கேட்டீங்களா? அவகிட்ட எதுக்கிட்ட கேட்கணும்? இன்னக்கா இப்படி கேட்டுட்ட? கல்யாணம் பண்ணிக்க போற அவதானே, அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது இல்லையா? இது வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுதான் பண்ணோம். எங்க ஒத்துக்கணும்? அதான் இந்த வாட்டி எதையும் கேட்கறதா இல்ல, நாங்க இருக்கிறதா முடிவு. ஏங்கா, நம்ம ஊர்ல ஏதோ பையனை பார்த்து லீலாக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஊரடி இது? ஊரா இது? ஒருத்தனுக்கு கூட உருப்படியான வேலை இல்ல. அதே சமயம் எனக்கு சம்மந்தியா வரதுக்கு இங்க யாருக்கு தகுதி இருக்கு? ஐயோ, தப்பா எடுத்துக்காதுக்கா. லீலாவுக்கு ஒருவேளை சொந்த ஊர்லயே இருக்கணும்னு ஏதோ ஆசை இருந்ததுன்னா, அப்படிலாம் அவளுக்கு எந்த எண்ணமும் இல்ல. அப்படியே இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். தெரியுங்க, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ பாத்துக்கோ எல்லாத்தையும். ஜஸ்ட் மிஸ், இந்நேரம் அந்த ஆகாஷ் பையனை பத்தி சொல்லியிருந்தா என்னை கடிச்சு துப்பி இருப்பா. நல்ல நேரம் பார்த்து ஜாதகம் அவங்க துணைக்கு கூட்டா தேவையில்லாதெல்லாம் பேசி கடுப்பேத்துறா. ச்சே, இவளை கூப்பிடாமலே வந்திருக்கலாம். அமுதா, இங்க பாருடி. என்னடி அணியா இது? கட்டிட்டு போறவங்க மாதிரி ஒட்டிக்கிட்டு போறா. அதான்க்கா எனக்கும் ஒன்றும் புரியல. அப்ப ஐஸ்வர்யாக்கு நிச்சயதார்த்தம் தள்ளி போறதுக்கு காரணமே இதுதானா? ஆமாக்கா, எனக்கும் அதே தான் தோணுது. சும்மாவா 2 தடவை ஏற்பாடு பண்ண நிச்சயம் நிக்குதுன்னா காரணம் இல்லாமல இருக்கும். அதான் என்ன காரணம் இப்ப தெரிஞ்சிருச்சே. அன்னைக்கு செல்வி வந்து என்ன சொன்னா? ஐஸ்வர்யாக்கு தான் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்ல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பயமா இருக்குன்னு சொன்னாலே. இப்பதான் எனக்கு கதையே புரியுது. இவங்க 2 பேரும் பழகிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிக்குதுன்னு நினைக்கிற அந்த பொண்ணு. ஆமாக்கா, என்னாலே நம்ப முடியல. நம்ம ரித்திகாவை எப்படி கூட பிறந்தவளே வாழ்க்கைக்கு ஒளையா நின்னா அந்த பொண்ணு என்ன பண்ணும்? பாவம் கைசு. வர வர இந்த ஊருக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. வா, நம்ம வேலையை போய் பாப்போம். இவ வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னே இவளுக்கு தெரியல, இதுல ஊர் கதை பேச வந்துட்டா. வேசவாரியே. அந்த வரக்கா. பரவாயில்ல அமுதா, வீடு நல்லா பெருசா தான் ஆகுது. நம்ம போஸ்ட்மேன் வீடு தான், அவர் வேற மாதிரி கட்டியிருந்தாரு, இவங்க கொஞ்சம் மாத்தி கட்டிக்கிறாங்க. அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க கட்டியிருக்காங்க. ஐயே, வீட்டை பார்த்ததும் வாயை பொழக்கிறத பாரு. வாடி சின்ன பொண்ணே. என்னடி சத்தமே காணோம்? இருக்காங்களா இல்ல வீட்டு பிடிக்க எங்கேயும் போயிட்டாங்களா? அட இருக்கா, சின்ன பொண்ணு மெத்தையில இருப்பாங்க. இங்க ஒரு பெல் இருக்குமே, இதோ பாரு. வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு அதை போட்டு அமைக்க நிற்கிறதுங்க? சின்ன பொண்ணே, வரமா. யாரு? அம்மா, நான் தான் அம்மா. அன்னைக்கு கூட உங்க வீட்டுக்கு வந்தனே, இதோ பக்கத்து தெருவுல தான் எங்க வீடு இருக்கு. ஆமா, அன்னைக்கு நீ வந்தல்ல. வாமா உள்ள வா. அம்மா, சின்ன பொண்ணு வீட்டுல இருக்காங்களா? ஏமா நீ போன் பண்ணி கேட்க வேண்டியதானே? இல்லம்மா, காசு போடல, அதனால போன் பேச முடியாது. அவங்க தான் சாயங்காலமா வர சொல்லியிருந்தாங்க, அதான் அப்படியே வந்துட்டோம். என்ன செய்தி? அது வந்துமா, அவங்க தம்பிக்கு ஏதோ பொண்ணு பாக்குறாங்களா? அமுதா. சின்ன பொண்ணு. என்ன அமுதா, இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, புஷ்பாக்கா ஜாதகம் கேட்டிருந்தாங்களே, அதை வாங்கிட்டு போலாம் தான் வந்தோம். ஐயோ, இது என்ன வம்பா போச்சு? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றாங்கன்னு பார்த்தா உண்மையிலே வந்து நிக்கிறாங்க. சின்ன பொண்ணு. அமுதா, உங்க தம்பியோட ஜாதகத்தை தரேன்னு சொன்னீங்கல்ல, கொடுத்தீங்கன்னா நல்ல நேரத்துல வாங்கி வீட்டுல வச்சிருவேன். அதான் சொன்னலங்க, ஏற்கனவே ஒரு ஜாதகம் இருக்கு, அப்படியே இந்த ஜாதகத்தையும் சேர்த்து என் பொண்ணுக்கு பொறுத்த இருக்குதான்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஆமா சொன்னீங்கதான். ஆனா வீட்டுல தேடி பார்த்தங்க, தம்பியோட ஜாதகம் என்கிட்ட இல்ல. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? கடையில கேட்டதுக்கு வீட்டுல இருக்கதா சொன்னீங்களே.
ஆமாங்க சொன்னதான். ஆனா நான் தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்லைங்க. நான் அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன், எனக்கு அனுப்பி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கொஞ்சம் நேரம் ஆகும். அடடா என்னங்க இப்படி ஆயிப்போச்சு. சரி விடுங்க. எப்படியும் நாளைக்கு 10 மணிக்கு மேலே தான் நான் கிளம்புவேன். அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டீங்கன்னா நானே வந்து வாங்கிக்கிறேன். சரிங்க, ரொம்ப நல்லது. நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். அப்ப நாங்க கிளம்புறோங்க. வீட்டுக்கு வந்து எதுவுமே சாப்பிடாம போறீங்க? பரவாயில்ல இருக்கட்டும், இங்க தானே இருக்க போறோம். சரி வாடி அமுதா போவோம். வரமா வரேன் சின்ன பொண்ணு. பாய் அமுதா. குழந்தை பாய் சொல்லுது. எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்படி பொசுக்குன்னு வருவாங்க நானே எதிர்பார்க்கல. ஐயோ இந்த கேள்வி பாக்குற பார்வையே சரியில்லையே. நான் மேல போற அத்தை. ஏ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அத்தை இங்க வா. ஐயோ என்னங்க அத்தை, சொல்லுங்க. ஏதாவது வேலை செய்யணுமா? என்ன அந்த அம்மா உன் தம்பி ஜாதகத்தை கேட்டுட்டு போறாங்க? அது அத்தை, அது வந்து ஏண்டி உன் தம்பிக்கு அசோகோட சித்தி பொண்ணை பேசி முடிக்கலாம்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? அவன் ஏதோ ஒரு பொண்ணை காதலிக்கிறான், அந்த பொண்ணை தான் கட்ட போறான்னு சொன்ன. இப்போ ஏண்டி வெளியில பாக்குறீங்க? அது வந்து அத்தை, அவன் பார்த்த பொண்ணை தான் கேட்க போன இடத்துல பார்த்த பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பார்த்து நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அந்த நேரம் பார்த்து இந்த அம்மா அவன் பார்க்காத பொண்ணான இவங்க பொண்ணு எப்படியாவது என் தம்பி தலையில கட்டி வச்சுன்னு பாக்குறாங்க. இது எந்த விதத்துல நியாயம் அத்தை? என்னடி சொன்ன இப்ப? ஒண்ணுமே புரியல. என்ன அத்தை நீங்க புரியாததெல்லாம் புரிந்து விட்டால் புரிதலுக்கு யார் விளக்கம் சொல்வது? புரியாமலே இருக்கட்டும் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் அதுவே ஒரு புரிதல். ஐயோ ஆள விடுடி அம்மா தாயே. எப்பா சாமி நல்ல வேளை நான் தப்பிச்சேன். ரித்தி ரித்தி வீட்டுக்கு வந்தாச்சு, இறங்கு. அதுக்குள்ள வந்துட்டுமா? இன்னும் கொஞ்சம் தூரம் இருந்திருக்கலாம். சரி இறங்கு. குட்டி மாமா இறங்கவே மனசு வரல. என்ன அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? இறங்குன்னு சொன்ன. நீ பேசினதெல்லாம் நான் அமைதியா கேட்டதுக்கு ஒரே காரணம் உன் மனசை காயப்படுத்த கூடாதுன்றதுக்காகத்தான். ஏன்னா அந்த வழி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக என் அமைதியை நீ சம்மதம் எடுத்துக்காத. போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. குட்டி மாமா நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல, என் மனசு காயப்படக்கூடாதுன்னு நான் சொன்னதெல்லாம் முழுசா கேட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். கண்டிப்பா ஒரு நாள் இது சிம்பத்தி இல்ல ட்ரூ லவ்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏய் நில்லடி. யாரு மம்மி? ஏண்டி நான் உனக்கு எதுக்காக அனுப்பிச்சேன்? நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? என்னமா சொல்றீங்க? வீட்டு வேலைக்கு உதவி அனுப்பி வச்சா அங்க போய் அந்த பிள்ளைகிட்ட உனக்கு என்ன பேச்சு? அம்மா இல்லம்மா நான் எல்லா வேலையும் செஞ்சேம்மா. நீ செஞ்ச வேலையை தான் போன் பண்ணி சொல்லிட்டாங்களே. அம்மா இல்லம்மா அம்மா என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டியேடி. வலிக்குதுமா அம்மா. அம்மா என்ன பண்றீங்க? அத்தக்காரி என்ன வார்த்தை சொல்லி திட்டினா தெரியுமா? என்னை இப்படி பேச்சு வாங்க வச்சிட்டீடி. நிறுத்துங்கம்மா. எதுக்கு பெருத்தி அடிக்கிறீங்க? இவ பண்ண வேலைக்கு அடிக்காம என்ன பண்றது? அம்மா முதல்ல அவ என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லுங்கம்மா. ஹாஸ்பிடல்ல இருந்து வரவங்களுக்கு உதவியா இருக்கட்டுமே அனுப்பி வச்சா வீட்ல ஒரு வேலையை செய்யாம அந்த புள்ள பின்னாடியே சுத்தி இருந்திருக்கா. அம்மா இல்லம்மா நான் தான் எல்லா வேலையும் செஞ்சேன். சி நீ இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லடி. காலையில கூட எல்லார்கிட்டயும் என் சின்ன பொண்ணு எல்லா வேலையும் செய்வான்னு எவ்வளவு பெருமையா பேசினேன். அம்மா உண்மையாவே நான் தான் எல்லா வேலையும் செஞ்சேன். நீங்க வேணா பாட்டி கிட்ட கேட்டு பாருங்க. நான் வீட்டை போய் சுத்தம் பண்ணிட்டு சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அத்தையே வந்தாங்க. அப்ப உங்க அத்தை போய் சொல்றாங்களா? ஏன் அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாதா? நீங்க என்னதான் பார்த்து செஞ்சாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை மட்டும் தானே சொல்லுவாங்க. அப்புறம் ரித்தி மட்டும் எப்படி அவங்க நல்ல விதமா சொல்லுவாங்க? அதுக்காகவாமா இப்படி அடிக்கிறீங்க? அது மட்டும் இல்ல கொஞ்சம் கூட அடக்கமே இல்ல கிருஷி பின்னாடியே சுத்திட்டு இருந்திருக்கா. நீ என்ன சின்ன குழந்தையா கையை பிடிச்சு விளையாடுறதுக்கு? அப்புறம் உங்க அப்பா நைட் வந்து கூட்டு போறேன்னு சொல்லியும் அடம் பிடிச்சு கிருஷி கூட வண்டியில வந்திருக்க. ஐயோ இல்லம்மா நான் வண்டியில கூட்டு போவே சொல்லல. பெரிய மாமா தான் வற்புறுத்தி குட்டி மாமா கூட வண்டியில அனுப்பி வச்சாரு. நீங்க வேணா அப்பாவை கேட்டு பாருங்க. யார் என்ன வேணா சொல்லட்டுண்டி, நீ என்ன செஞ்சிருக்கணும்? அதெல்லாம் வேணா, நான் அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணி போறேன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு இதான் சாக்குன்னு நல்ல பகுமானமா வண்டியில ஏறி வந்தியா? பாக்குறவங்க என்னடி நினைப்பாங்க? என்னம்மா பேசுறீங்க? கிருஷி என்ன வேற யாரோவா? அத்தை பையன் தானே? அவர் கூட வந்ததுக்கு நீங்களே இப்படி பேசுறீங்களேம்மா? நான் பேசுறதா உனக்கு பேச தெரியுதா? வர வழியில எவ பார்த்தாலும் என்னென்ன கண்ணு காது மூக்கு வச்சு பேச போறாலும் ஒன்னும் புரியல. அம்மா நான் பஸ்ல போறேன் தான் சொன்னேன். அப்பா தான் உன்னை தனியா அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த நேரம் பார்த்து தான் பெரிய மாமாவும் என்ன வண்டியில ஏற்றின்னு போய் விட சொல்லி குட்டி மாமா கிட்ட சொன்னாரு. நானா எதுவுமே கேட்கவே இல்லம்மா. ஆமா உன்னை பஸ்ல அனுப்பி வச்சுட்டு அவங்க பயந்து நிற்பமா? ஆமா பஸ்ல அனுப்ப பயப்படுங்க. அத்தை பையன் வந்து விட்டா ஊர்ல என்ன பேசுவாங்களோன்னு பயப்படுங்க. இப்படி எல்லாத்துக்கும் பயந்து நீங்க கஷ்டப்படுறது இல்லாம எங்களை கஷ்டப்படுத்துங்க. என்னடி போய் நீளுது? பின்ன என்னம்மா அத்தை சொன்னாங்கன்றதுக்காக இவளை போட்டு அடிக்கிறீங்களே? கிருஷ்ணன் தானே கை பிடிச்சு விளையாண்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கிருஷிக்கு ஃபோன் பண்ணி ஏன் என் பொண்ணு கையை பிடிச்சு விளையாண்ட, நீங்க என்ன சின்ன குழந்தைங்களான்னு கேட்க வேண்டியதானே? அது எப்படி நான் கேட்க முடியும்? சரி நீங்க கேட்க மாட்டீங்க. அத்தை இது மாதிரி தான் தோசை திருப்பி வச்சு கிருஷி அடிப்பாங்களா? ஏன்டா அவ கையை பிடிச்சேன்னு? அது எப்படி கேட்பாங்க? அவன் ஆம்பளை பையன். ஆம்பளை பையன் பண்ண மட்டும் எந்த தப்பும் இல்ல, பொண்ணுங்க பண்ண மட்டும் தப்பா? ஐசி நீ ரொம்ப பேச வைக்கிறீங்கம்மா. விளையாட்டுக்கு கை பிடிச்சது போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அத்தை தான் பேசுறாங்கன்னா நீங்க அதை கேட்டுட்டு வந்து இவளை அடிப்பீங்களா? அவ அவ்வளவு தூரம் சொல்றா, அவ சொல்றது எதையுமே நம்பாம அத்தை சொல்றதே வச்சு அவளை மறுபடியும் அடிக்கிறீங்க. வீட்டுல இருக்க நீங்களே நம்பலனா வெளியில இருக்கிறவங்க எப்படி நம்புவாங்க? அம்மா உண்மையிலே நான் வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சம்மா. குட்டி மாமாவை வண்டியில கூப்பிட்டு போக சொல்லி நான் கேட்கவே இல்லம்மா. நீங்க வேணா அப்பா வந்தா கேளுங்க. அட யாரடி நீ? அப்பாவை கேளு பாட்டியை கேளுன்னு அவங்க யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ஓ மேலதான் தப்பு சொல்லுவாங்க. நீ வா.
நேத்து வரைக்கும் ஒருத்திக்கு ஒருத்தி விட்டு கொடுக்காம எல்லா விஷயத்துக்கும் அடிச்சு வாழுங்க. ஆனா இப்ப அவளை அடிச்சா இவ கேக்குறா, இவளை கேள்வி கேட்டா அவ வரா. இவளுங்க நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு இன்னும் சந்தேகமாவே இருக்கு. ஏன்டி இப்படி அவசரப்பட்ட? அப்ப நான் குட்டி மாமா கிட்ட பேசுனது தப்பா? பேசுனது தப்பு இல்ல, பேசின நேரம் தான் சரியில்லை. ஆல்ரெடி கிருஷா 1008 டென்ஷன்ல இருக்காங்க. இந்த நேரத்துல உன் லவ சொல்லணுமா? எனக்கு வேற வழி தெரியல ஐசு. அத்தை சொன்னாங்கன்றதுக்காக குட்டி மாமா என்கிட்ட பேசாமலே வந்தாரு தெரியுமா? உங்ககிட்ட சொன்னல காலையில நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு. ஆனா சாயங்காலமே எல்லாம் மாறிடுச்சு. வீட்ல இருக்க யாருக்குமே தெரியலனாலும் உனக்கு உன் ஹீரோவாவது சப்போர்ட்டா இருக்காரு. ஆனா எனக்கு அத்தை, அம்மா, குட்டி மாமாவும் எல்லாமே எதிராக தான் இருக்காங்க. தான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு குட்டி மாமா என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னு. அம்மாவையும் அத்தையும் தான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதுலயும் நம்ம அம்மா ஓவரா பண்றாங்க. பிடிக்காத அத்தைக்கு அவ்வளவு விசுவாசமா இருக்காங்க, என்ன போட்டு அப்படி அடிக்கிறாங்க. அம்மா வேணும்னு ஒன்று அடிக்கல ரத்தி. அத்தை என்னென்ன சொன்னாங்களோ தெரியல, அந்த கோவத்தை உன் மேல காட்டிட்டாங்க. அவங்க என்ன வேணா சொல்லட்டும், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. இப்படிலாம் அடிச்சா மட்டும் நான் குட்டி மாமாவை மறந்துடுவேனா? என்ன ஆனாலும் சரி, அவரோட நினைப்பை என் மனசுல இருந்து அழிக்கவே முடியாது. உனக்கும் அப்படிதானே? ஓ ஹீரோ உன்னால மறக்க முடியுமா? ஆராத ஆசைகள் தோன்றும் என்னை தூண்டும். ஆனாலும் வாய் பேச அஞ்சும் இந்த நெஞ்சம். அவன் பேரை நாளும் அசை போடும் உள்ளம். அவன் போகும் பாதை நிழல் போல செல்லும். மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொல்லும் என்னாலும். ஹலோ ஹலோ அபி, டின்னருக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க ரெடியா இருக்கீங்களா? யா தாமஸ், ஆல்மோஸ்ட் ரெடி தான். இன்னும் கொஞ்சம் ஒர்க் ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருக்கு. அதை முடிச்சுட்டா நான் ரெடி தான். ஓகே அபி, அப்ப நான் என்ன திஸ்கே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கவா? யா ஷூர், இன்னொரு 15 மினிட்ஸ்ல நாங்க வந்துடுறேன். ஓகே அபி, see you soon. யா பை. ஓ காட், இந்த டின்னர் ஸ்மூத்தா போகணும். நேத்து மாதிரி எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எலினாவை தாமஸ் எவ்வளவு டீப்பா லவ் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்க வைக்கணும். சம்ஹவ் இன்னைக்கு அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர ஒரு நல்ல ஆரம்பம் கிடைக்கணும்.